தேர் ஊர்வலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூடான அப்பம் ரெடி ஆயிட்டு இருக்கு. என்னக்கா தோசையா? அரசு அதிகாரிகள் கோயில்ல வந்து சிறப்பு அழைப்பாளர்களா கூப்பிட்டுருக்காங்க. How do you feel seeing so much of people in colorful dress? இதுல வர லாபத்தை எல்லாத்தையும் ஈழத்துல இருக்க நம்ம உறவுகளோட மறுவாழ்வுக்காக இவங்க செலவு பண்றாங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாந்து சம்பளன். பிரேக்தாவை பாத்தீங்களா? பாவாடை சட்டையில எவ்வளவு அழகா இருக்கிறாங்கன்ட்டு. மக்களே, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள், ஒரு சூப்பரான சண்டே. எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு அம்மன் கோயில்ல தேர் திருவிழா. அதுதான் நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. பொதுவா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம ஆட்கள் எல்லாரும் ஒன்னா வருவாங்க. நிறைய கடைகள், ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இன்னைக்கு அதுல என்னென்ன நடக்குது அப்படின்றத நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. பிரேக்தா போலாமா? மக்களே, நம்ம ஜெயிஸ்ட் அம்மன் கோயிலுக்கு பாரிஸ்ல இருந்து குமாரி அக்கா வந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேசுவோம். அக்கா அவர்களே, என்ன இவ்வளவு தூரம்? சக்தி வாய்ந்த அம்மன், அதுதான் தரிசனம் கிடைக்கணும்னு வந்திருக்கோம். எப்படி தெரியும் அந்த கோயிலை பத்தி? உங்களோட யூடியூப்ல பார்த்தோம், நீங்க போடுற யூடியூப் எல்லாம் பார்ப்போம். அதான் ஓகே. சரிக்கா, இந்த மாதிரி ஒரு கோயில் திருவிழால இவ்வளவு தமிழ் ஆட்களை ஒன்னா பாக்குறது எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்கிறது, மிகவும் எல்லாரும் பாக்குறது ஒரே இடத்துல சரியான சந்தோஷம். சூப்பர், நன்றிக்கா. நன்றி நன்றி. எப்பவுமே இங்கே அன்னதானம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கூல் ட்ரிங்க்ஸும் கொடுப்பாங்க. நான் இது என்ன கிரீன் கலரு மோரா? இது மோர். இதான் மோர். ஓகே. மோர் தான் அங்கதான். ரோஸ் மில்க். இது ரோஸ் மில்க். காட்டுங்க, ரோஸ் மில்க் காட்டுங்க. இங்கதான் சரி. தம்பி அழகா இருக்கீங்க. உங்க பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? தயவு செய்து அதற்குரிய இடத்தில் வைத்துவிட்டு செய்யுங்கள். அஸ்வதா? ஓகே ஓகே. ஹாய் சொல்லு, போ. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். ஐயோ, வெக்கப்படுறாங்கடா. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஏய். மக்களே, இந்த சூப்பரான கோயில் திருவிழால இந்த ஊரை சார்ந்த பக் அவங்கள சந்திச்சேன். அவங்ககிட்ட பேசுவோம். பக், how are you? I'm good. I'm having a good time. Okay. So I think this is the first time you are coming to such a festival? Yes, it is. Okay. I wasn't planning on visiting, but I was in the area. I saw it. It looked really fun. So. Okay. How do you feel seeing so much of people in colorful dress? It's really amazing. I'm really a little bit jealous. If I knew I was coming here today, I would have put on extra clothes. But yeah. Thank you so much, Book. Thank you. Yeah, bye. You're welcome. Thanks for having me. பிரயு, இங்க போய் தம்பி கூட நில்லு. போ, தம்பி கூட நில்லு. போ, பக்கத்தில் நில்லு. மக்களே, அப்படியே இந்த கடைகளை ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு வருவோம். இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு கடை பயங்கரமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. மளிகை சமகளில் தான் பயங்கரமான கூட்டம். ட்ரெஸ்ஸு கடை. அடுத்து நம்ம சாப்பாடு கடை. ஓகே, சூடான அப்பம் ரெடி ஆயிட்டு இருக்கு. பாருங்க, நம்ம அக்காங்களாம் தோசை சுட்டுட்டு இருக்காங்க பாருங்க. என்னக்கா தோசையா ஸ்பெஷல்? அப்போ இதோ இங்கேயா? சூப்பர்க்கா. ஐயோ,
போண்டா. இதை பாருங்க, இங்கே அக்கா வந்து ரோல்ஸ் பொரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து பயங்கரமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து இங்கே வந்து அண்ணன் வந்து வடை பொரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து கொத்து ரொட்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ணா ரெடியா? ஓ ஓகே. பாருங்க எல்லாம் அக்காங்க எவ்வளோ ஹைஜீனாக வடை சுட்டுட்டு இருக்காங்க பாருங்க. மசால் வடை. என்ன நடக்குதுக்கா? ஓ சட்னி 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 சூப்பர். சட்னி அரைக்கிறாங்க. இங்கே வந்து பயங்கரமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க பாருங்க. இதில் வர லாபத்தை எல்லாத்தையும் ஈழத்தில் இருக்க நம்ம உறவுகளோட மறுவாழ்வுக்காக இவங்க செலவு பண்ணுறாங்க. அதனால மக்களும் வந்து அதிகமாக இந்த கடைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொட்டி எப்போவுமே இந்த மளிகை கடையில் பயங்கரமாக பிஸ்னஸ் நடக்கும். ஏன்னா அண்ணன் வந்து நல்ல குவாலிட்டியான பொருளை வந்து ரீசனபிள் ப்ரைஸுக்கு கொடுப்பாப்புல. எல்லாம் நம்ம தால், எண்ணெய், லஸ்ஸி எல்லாமே இருக்கும். உங்கள் பின்னணி கவனித்து எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் உணவுகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். தேர் ஊர்வலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பார்த்து பாராட்டின விஷயம், ஊர்வலம் முடிஞ்சது உடனே வந்து இந்த நிர்வாகிகள் ப்ளஸ் பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து க்ளீன் பண்ணுறாங்க பாருங்க. மச் அப்ரிஷியேட்டட். நான் சொன்னல மக்களே, இந்த கடையில் பயங்கரமான கூட்டம் வரும்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க எல்லாம் லைனில் நிற்கிறாங்க பாருங்க. ஏன்னா அண்ணன் வந்து எல்லா வருஷமும் கடை போடுவார். நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் குவாலிட்டியாக கொடுப்பாரு. அதனால் எப்போவுமே அண்ணன் கடையில் கூட்டம் இருக்கும். அண்ணன் தான் ஓனர். என்னென்ன விற்கிறாங்க சாப்பாடு கடைகளில்? ரோல்ஸு, சோயா சக்ஸ் போட்ட கொத்துரொட்டி, வடை, சமோசா, முறுக்கு. டீ இருக்காமா? ஒரு சூப்பர் டீ கொடுங்கம்மா. இவங்கெல்லாம் வந்து இந்த ஊர் அரசு அதிகாரிகள். கோயிலில் வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக கூப்பிட்டுருக்காங்க. வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க கோயில் பிரசாதம் வாங்கிட்டு எவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. குழந்தைங்க இந்த சைடில் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் வந்து சிறப்பாக முடிஞ்சது. மக்களே, அண்ணன் மீசையை பாருங்க. வீரப்ப மீசையும் சிங்கம் சூர்யா மீசையும் கலந்து அடிச்சிருக்காரு பாருங்க. ஸோ மக்களே, இன்னைக்கு சூப்பரான ஞாயிற்றுக்கிழமை அதுமா யுத்ரெக் ஜெய்ஸில் இருக்க துர்கை அம்மன் ஆலயத்தோட தேர் திருவிழா பார்த்து வந்துருப்பீங்க. இது வந்து நான் தொடர்ந்து 5வது வருஷமாக வர்றது. நடுவில் கொரோனானால வந்து ஒரு வருஷம் ரொம்ப இதுவாக நடக்கலை. மற்றபடி எல்லா வருஷமும் ஃபஸ்ட்டு இந்த திருவிழாக்கு நான் வந்துடுவேன். ஏன்னா நம்ம ஆளுங்களை பார்க்கலாம். ப்ளஸ் இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றத வந்து இங்கே இருக்க நிறைய பக்தர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் கண்டிப்பாக எப்போவுமே இந்த கோயிலுக்கு வந்து சின்னதாக ஒரு தரிசனத்தை பண்ணிட்டு ப்ளஸ் இந்த கடை ஸ்டால்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிட்டு ஃபன் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய தேர் திருவிழா வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ கீப் வாட்சிங் மக்களே. நன்றி.